ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? Thursday இப்போலாம் 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, 5:30 மணிக்கு எழுந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே தான் வருது. ஏன்னா வெளியில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு வந்தால் இங்கே சாப்பாடு செய்ய ரொம்ப டைம் ஆகிடுது. அதனால் இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்குள்ளே தான். இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி காலைக்கு, அதனால் காலையிலே வேர்க்கடலைலாம் வறுத்துட்டு சுண்டெல்லாம் வேக போட்டு இன்றைக்கி காஞ்ச திராட்சை தண்ணி எல்லாருக்குமே காலையில். நைட்டே நான் ஒரு சாப்பாடு செய்யலான்னு யோசிச்சு வைப்பேன். சரி உங்ககிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. எனக்கு இதை செய்ய அதை செய்யணுன்னு நான் என்ன செய்ய வந்தாலும் செய்யணும்னு நினச்சோன்னா அதுவே மறந்துடுவேன். அதனால் இனிமேல் கேட்கவே கூடாதுன்னு நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நிறைய புதினா இருந்ததால் நானும் புதினா சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. புதினா சாதம் நான் எப்படி செய்வேன்னா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு, நல்லா பழுத்த தக்காளி பழம் 1, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, பெருங்காயத்தூள், அப்புறம் கழுவி வச்சுருக்க புதினாலாம் போட்டு அந்த தண்ணி வெளியே வர அளவுக்கு வதக்கி வச்சுருவேன். அதை ஆறுற வரைக்கும் வச்சுருவேன். இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஆந்திரா இதோட பொரியல். இது கார்லிக் பொட்டேட்டோ இது ஃப்ரை. இது சூப்பராக இருக்கும். என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வருவா எப்பயுமே ஊருக்கு போனால். நல்லா காரமாக நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதுவும் இந்த சட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மாதிரி, அதுவும் அந்த லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சு அது சாப்பிடும்போது தனியாகவே அவ்வளோ நாக்கெல்லாம் பொத்துக்கும். ஆனாலும் சாப்பிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் செஞ்சுட்டு நான் அரைச்சி வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். கடகடன் டைம் ஆகிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் 8:00 ஆகிடுச்சு. நான் எப்போவுமே 8:00 கொஞ்சம் முடிச்சிருவேன். ஆனால் சாப்பாடே அப்போ தான் தாளிச்சிட்டு இருந்தேன். இந்த பக்கம் தோசையெல்லாம் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டாச்சு. நான் எப்போவாவது மறந்துட்டேன், இந்த மாதிரி டைம் ஆகும்போது ஸ்பூன் வைக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி புதுசாக டிஷ்ஷு செஞ்சால் அது நல்லா இருக்கோ இல்லையோ ஃபோன் வராது. நீ எனக்கு ஸ்பூன் வைக்கல அப்படிங்கிற ஃபோன் தான் வரும். குழந்த பிள்ளையே ஸ்பூன் வைக்கலனாலும் சாப்பிட்டு வந்துடும் கையில். இந்த மாதிரிலாம் இருக்கும். கடைசியாக சாப்பாடெலாம் கட்டிட்டு முடிச்சாச்சு. பை.